தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாள் நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைவாய்ப்பு மக்கள் நல வாரியத்தில் குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மொத்தம் ஒரு 6 விதமான பதவிகள். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர் இவங்க யாரும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். 100 ரூபா பே பண்ணால் போதும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 21,000 44,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி. உங்களுக்கு அதிகபட்ச சம்பளம் அப்படின்னா உங்களுக்கு 1,70,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சொல்கிற வேலைவாய்ப்புக்கு ஸ்டார்டிங் சேலரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 21,000 44,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் நீங்கள் எதை அனுப்பணுங்கிற தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணுங்கள், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். லாஸ்ட் டேட் 5/8/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 5ஆம் தேதி சாயந்தரம் 4 மணியோட லிங்க் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எந்தெந்த மாவட்டங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளில் இருக்கும் ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/7/2024 காலையில் 10 மணிலேருந்து 5/8/2024 சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 5ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிரும். உங்களால் அப்ளை பண்ண முடியாது. குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னென்ன பணியிடங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் ட்ரெயினி, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலேயே கேட்டகரிஸ் வைஸ் பிரிச்சுருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் ட்ரெயினிக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டிசிப்ளின் வைஸ் உங்களுக்கு பிரிச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைஃபண்ட் ட்ரெயினில் கேட்டகரி 1ல் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு தனியாகவும், அதே மாதிரி சயின்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு தனியாகவும் வேலைவாய்ப்புகள் பிரிச்சுருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2ல் நீங்கள் ஐடிஐ படித்தவங்களுக்கும் சரி, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேட்டர்களுக்கும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு தனித்தனியாக கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரிச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்ஸ் படிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு டிப்ளமோ டிஜிஎன்எம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிராஜுவேட் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா நர்சிங் சர்டிஃபிகேட் வச்சுட்டு 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1ல் டிப்ளமோ ஹோல்டர்ஸ், ஓகேங்களா, அதில் எந்தெந்த கேட்டகரி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் லேட்ரல் என்ட்ரி, அதாவது 2 வருஷம் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்தெந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே சேம் இது பார்த்தீங்கன்னா லேட்ரல் என்ட்ரி 12th முடிச்சுட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கிராஜுவேட், அதுலேயே அதாவது கேட்டகரி 1 ஸ்டைஃபண்ட் ட்ரெயினியில் பார்த்தீங்கன்னா
சயின்ஸ் கிராஜுவேட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். சயின்ஸ் ரிலவெண்ட்டாக, அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து கம்பல்சரி, அது முடிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது கூட கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா சயின்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இன்னொரு முக்கியமான விஷயம், 12th உங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட்டுங்கிறது கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி 2 ஸ்டைஃபண்ட் ட்ரெயினி. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் ஐடிஐ கோர்ஸ். எதுலேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஸ்டைஃபண்ட் ட்ரெயினி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் சயின்ஸ் குரூப்பில். கூடவே பார்த்தீங்கன்னா 1 year மெடிக்கல் ரேடியோகிராஃபி இல்லைன்னா எக்ஸ்ரே டெக்னிக் ட்ரேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். கூட 2 வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் ஃபஸ்ட்டு நர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 44,900 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. இரண்டாவது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு 21,700 ரூபாய் மாத சம்பளம். எக்ஸ்ரே டெக்னீஷியன் அப்படின்னா உங்களுக்கு 25,500 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் வழங்குறாங்க. என்னென்ன அலவன்ஸ் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, ஹவுஸ் ரெண்ட் இல்லை லீஸ்டு அக்காமடேஷன் கொடுக்குறாங்க, சைட் லொக்கேஷன் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனுக்கு சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் சார்ஜஸ், மொபைல் சார்ஜஸ், கேபிள் டிவி சார்ஜஸ், இந்த மாதிரி சில்ட்ரன் எஜுகேஷன் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும். பிகாஸ் இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், அந்த ரீசனால் உங்களுக்கு எல்லா அலவன்ஸும் இருக்குது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கம்பல்சரி இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகிரினா 10 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா 13 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகிரினா 13 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எது இருந்தாலும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்ஸுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, 2வது ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, 3வது ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அடுத்தது கேட்டகரி 1 இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் பர்சனல் இன்டர்வியூ இது 2 வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன் இந்த வேலைவாய்ப்புக்கும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் மற்றும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எதுலேருந்தெல்லாம் நாங்கள் கொஸ்டின் கேட்போம், அதே மாதிரி எவ்வளோ நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்போம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷனுக்கான டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறவங்க இதை வச்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஆன்லைனில் நீங்கள் இதில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா வேலைவாய்ப்புக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் மற்றும் அந்த வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சி, எந்தெந்த கேட்டகரிக்கான வேக்கன்சி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயே இருக்கும். அதை முடிச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதை ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆயிரும். அதை யூஸ் பண்ணி கீழே கேப்சா கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு எல்லா அப்டேட்டுமே நீங்கள் இதை லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களுக்கு, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நாளைக்கு உங்களை வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.